சரி வாங்க அது நம்ம செல்வி காஜி எங்க செல்வி காஜி பிள்ளைகளுக்கு போடுங்க மாறி 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 உங்களுக்கு வெளியே ஒளிர்கின்ற மாணவர்களை வரவேற்கிற நிகழ்வு தற்பொழுது இடம்பெற இருக்கின்றது. அந்த வகையிலே மங்களகரமான நிகழ்வை ஆரம்பிக்கும் முன்பாக மங்கள விளக்கங்களுக்கு அறிவியல் அழைக்கின்றோம். அந்த வகையில் முதலாவது சுடத்தை ஏற்றுமாறு கோரிக்கையை பற்றி பிரதேச சபையினுடைய பிரதி தவிசாளரும் பாலியல்பட்டை வட்டார பிரதிமாகிய மதிப்புக்குரிய தங்கராஜா காயேஸ்வரன் அவர்களை அன்பாக அழைக்கிறோம். முதலாவது சுடத்தை ஏற்பதற்காக பாலியல்பட்டை கிராம அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து செயலாளர் திரு கானா ராஜேஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து 37ஆம் கமலா அமைப்பினுடைய தலைவர் திரு கமலா தங்கராஜா அவர்களையும் தொடர்ந்து எமது கிழக்குரிய சமாதான நீதவாக உத்தியோகத்திற்காகிய திரு சீனா கோவால் சிங் அவர்களையும் ஆசிரியர் திருமதி பாடசாலையில் கல்வி பயிர்கின்ற பொருளாளரும் ஊடாடலுக்கான கிராமத்து சங்க தயார்வாளர்களையும்
கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் அவர்களையும் அத்தோடு எமது கிராம மாதர் சங்க தலைவி அவர்களும் எமது ஆலய செயலாளர் பழனி முருகன் ஆலய செயலாளர் தலைவர் அத்தோடு விவசாய அமைப்பு தலைவர் மற்றும் எமது பெற்றோர்கள் மாணவர்கள் ஏனையவர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அத்தோடு அனைவரையும் இன்முகத்துடன் இருகரம் கூப்பி வருக 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 என வரவேற்கிறேன். விவசாய அமைப்பு தலைவர், கிராம அபிவிருத்தி சங்க தலைவர்கள், மாதர் கிராம அபிவிருத்தி சங்க தலைவர்கள், ஆலய தலைவர்கள், ஆலய செயலாளர்கள், அத்தோடு பெற்றோர்கள், சக இங்கு கலந்து கொண்டிருக்கும் அனைவரும் மாணவர்கள் அனைவரையும் இந்நேரம் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் இங்கே உரிய கால அழைப்பை ஏற்றி வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நான் வணக்கத்தை
பிரியார் ஆலய மேலாளர்களுக்கும் மற்றும் ஸ்ரீ மலையப்பன் ஆலய தொழிலாளர் அவர்களுக்கும் மற்றும் நெல்லிக்கடை சமாதானம் அவர்களுக்கும் மற்றும் பெற்றார் மாணவர்கள் அனைவருக்கும் மேலவர்களுக்கு அனைத்து பிள்ளைகளும் ஒத்துழைப்பை வழங்கும் பிரதேச பரிசாளர் அவர்களுக்கும் ஆலய தலைவர் அவர்களுக்கும் ஆர்எஸ் தலைவர் அவர்களுக்கும் எமது பகுதி சமாதான வீரர் அவர்களுக்கும் எனது சகோதரன் தயாபரன் அவர்களுக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டோம். இந்த முன்பள்ளியை அயலாது பாடுபட்டு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த செல்வி அவர்களுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டோம். அவர் கூறிய போது எனது கிராமத்தில் இருக்கின்ற இளம் பிள்ளைகள் 5 வயதுக்கு முன்பதாக முன்பள்ளிக்கு போக வேண்டிய கடமை பெற்றோர்களின் கடமையாகும். அதை நாங்கள் கவனத்திற்கு எடுத்து இந்த முன்பள்ளியை ஆலப்பள்ளியில் 2-3 வருடங்களுக்கு அந்த பிள்ளைகள் இந்த முன்பள்ளியில் கல்வி கற்றதாக இருந்தால் அவர்களின் எதிர்காலம் வளர்ச்சியடையும் என்பதை இந்த நேரத்தில் அடுத்து சொல்வதோடு செயலாளர் மற்றும் பொருளாளர் மற்றும் குடியிருப்புகாரங்க செயலாளர் மாநகர தலைவி ஆசிரியர் என அனைவரும் எதிராக பரிசுகளை அங்கீகரிக்குமாறு அன்போடு நிலத்தில் அழைக்கின்றோம். நமது காலையில் மற்றும் கவிராசா காய்கறாங்களை அன்போடு அழைக்கின்றோம். பரிசுகளை வழங்கி உதவி தெரிவித்து அடுத்ததாக வழங்குமாறு பாளையத்தில் வருகிறோம். அழைக்கின்றோம். அடுத்ததாக கருத்துக்களை அறிவிக்குமாறு விவசாயத்தின் தலைவர் தனியார் வழங்குமாறு அழைக்கின்றோம். தங்கராஜ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக அறிவிக்குமாறு காய்கறி கிராம சங்க தலைவர் ஐயா அவர்களை அழைக்கின்றோம். காய்கறி
கிராம தலைவர்கள் இருக்கிறோம். அந்த நிகழ்வுக்கு தலைவராகி கொண்டிருக்கின்ற எமது ஆசிரியர் அவர்களே மற்றும் எமது கிராம சங்கத்தின் தலைவர் அவர்களே மற்றும் எமது கிராமத்தின் பிள்ளைகளாகிய பொருளாளர் அவர்களே மற்றும் எமது பாலியல்வட்டை நெல்லிக்காரி பழங்குடியினாலேய செயலாளர் அவர்களே மற்றும் எமது கிராமத்தின் விவசாய அமைப்பின் தலைவர் அவர்களே மற்றும் எமது வட்டாரத்தின் சமாதியாக விளங்குகின்ற போலிபெற்ற விருது சபையின் உத்தியோக தம்பி அவர்களே எமது போலிபெற்ற விருது சபையின் உத்தியோகமாகவும் மற்ற ஊடகங்களாக கடமையாற்றுகின்ற தம்பி ரஞ்சன் அவர்களே அனைவருக்கும் எனது மாணவ செல்வங்கள் எனது பெற்றோர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் உண்மையிலே எமது பாடசாலையும் இன்று நிகழ்வானது மிகவும் சிறப்பான நிகழ்வாக எனது கண்களுக்கு கண்டுகொள்ள இருந்தது. அந்த வகையிலே உண்மையிலே இந்த பாடசாலையும் கூடுதலான பிரச்சனைகள் இருக்கின்றது. ஆசிரியரும் மற்றும் எமது கிராமத்தை சேர்ந்த தயாளர்கள் அவர்களும் குறிப்பிட்டதற்கு அமைவாக உண்மையில் எனது கண்ணா பார்வையிடுகின்ற போது இந்த பாடசாலையில் நிறைய குறைபாடுகள் காணப்படுகின்றது. அந்த வகையில் அவர்கள் எனக்கு கூறிய முதலாவது வேண்டுகோள் இருந்தால் மின் இணைப்பு தரும்படி எனது தயாளர்கள் கேட்டதற்கு அமைவாக உண்மையிலே எனது வட்டாரத்துக்கு என்னால் கொண்டு வந்த இந்த தடவை கொண்டு வந்த நிதி வந்து 2 மில்லியன் நிதியை கொண்டு வந்திருக்கின்றனர். அந்த வகையில் நான் 2 பொதுமையாளர்களுக்கு அந்த நிதியை பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே பகிர்ந்தளித்தாலும் எமக்கு முதலாவதாக எனது பாடசாலை என்பது எமது மாணவ செல்வங்களுக்கு மிகவும் அவசியமானது. ஏனென்று சொன்னால் எமது போரதிப்பட்ட பிரதேச சபை உட்பட்ட கிராமங்கள் உண்மையிலே அழகான ஒரு கிராமங்களும் அது மட்டுமல்ல எமது மாணவர்களின் கல்விகள் மிகவும் பின்தங்கிய நிலைமையிலே காணப்படுகின்றது. அந்த வகையிலே நானும் எனது காலங்களுக்குள் எமது மாணவர்களின் கல்வியை வளர்ச்சியடைய செய்வதற்காக அவர்கள் வேண்டிய வேண்டுகோளுக்கு அமைவாக அந்த வேலை திட்டங்களையும் நான் விரைவில் அதை தொடங்கி செய்து கொடுப்பேன் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதையும் கேட்டுக்கொண்டு உண்மையில் சிலர்களின் நாடகங்கள் அவர்களின் இதெல்லாம் உண்மையிலே நல்லா இருந்தது. அது மாத்திரமில்லை இன்னும் எமது ஆசிரியருக்கு உண்மையில் சம்பளம் நிதிகள் உண்மையிலே காணாது. அந்த வகையில் வந்து அது மாகாண சபையா இல்லை எனக்கு தெரியல. எனக்கு நான் இந்த தடவை தான் வந்திருக்கின்ற இந்த பாடசாலையில் இருந்தாலும் நான் இதை கூடிய கவனத்தில் கொண்டு வந்து இந்த ஆசிரியருக்குரிய மேலதிக நிதிகளை பெற்றுக் கொள்வதற்குரிய நடவடிக்கைகளை நானும் எங்களை தவசாளர்களாக கொண்டு சென்று மாற்றமில்லை. ஏனென்று சொன்னால் உண்மையில் எமது கிராமங்களில் நாங்கள் முன்னேற்ற வேண்டிய கடமை எனது வட்டார பிரதிநிதி என்ற அளவில் எனக்கு மிகவும் இதை அந்த வகையில் எமது மாணவர்களை நாங்கள் இந்த ஆண்டொன்றுக்குள் செல்லும் சொல்றதுக்கு இடையில
இந்த பாடசாலைக்கு குறுகிய வேலை திட்டங்களை என்னுடைய ஏற்ற வேலைகளை நான் செய்து வருவேன். அது மாத்திரமில்லை, நான் இந்த இரவு எனக்கு ஆசிரியர் அழைப்பு விட்ட போதும் எனக்குரிய ஒரு நண்பர்களிடம் நான் சில உதவிகளை கேட்டிருந்தேன். அந்த வகையில் அவர்களும் இந்த பாடசாலைக்குரிய வேலை திட்டங்களை செய்தார்களாக சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் நான் ஒரு தடவை மாணவர்களுக்கு அந்த பரிசளிப்பு விழாவுக்கு வந்து சென்ற போது எனது ஆசிரியர் அந்த கதவுகள் நோய்கள் அப்படியாக காணப்படுகின்றது என்று சொல்லி அந்த வகையில் அதுக்குரிய வேலை திட்டம் விரைவில் நடக்கும். அது மட்டுமல்ல, அவங்களுக்குரிய கரண்ட் வசதிக்குரிய வேலையை நான் எனது இந்த எனக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து நான் அந்த பொதுமையானங்களுக்கு போட்ட காசுகளிலிருந்து உங்களுக்கு இந்த வேலைகளுக்குரிய விதியை பற்றி நான் இந்த பாடசாலைக்கு தந்து நான் இதை ஒரு உன்னதமான பாடசாலையாக கொண்டு செல்வதற்குரிய வழியை நான் செய்வேன் என்று கேட்டு எனக்கு இந்த வாய்ப்பு தந்ததற்காக கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நாலஞ்சு விளையாட்டு சட்டை பையன் கொஞ்சம் செஞ்சு